உபரி வருவாய்க்கு ஊடுபயிர்கள் சாகுபடி. ராமநாதச்சன்புதூர் ஆர். ஜென்சன் ரோச் அவர்களுடன் வேளாண் நேரலை. வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். வேளாண் பெருமக்களே, இன்றைய வேளாண் நேரலை நிகழ்ச்சியில் உபரி வருவாய்க்கு ஊடுபயிர்கள் சாகுபடி குறித்த பல்வேறு தகவல்களை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். பொதுவாக தென்னை சாகுபடியில் ஊடுபயிராக வாழையும், வாழைக்கு இடையில் காய்கறிகள், கீரைகள், பயர் வகைகள், பப்பாளி ரகங்கள், கிழங்கு வகைகள் என ஈடுபாடு காட்டி லாபம் பெற முடியும். எதற்குமே உழைப்பு என்பது தேவையான ஒன்றாக இருந்தாலும் சில இயற்கை சீற்றங்கள், பெருவெள்ளம், வறட்சி, நோய்கள், பூச்சிகள் தாக்குதல் என பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட வழி உண்டு. இந்த மாதிரியான சவால்களை திறம்பட சமாளித்து வெற்றி பெறுவது என்பது கடினமான பணியா, முன் அனுபவம் அல்லது பயிற்சி என்பது அவசியமா, திட்டமிட்டு ஊடுபயிர் செய்வதும் கூட ஒரு வழிவகையா, சந்தைப்படுத்தலில் கையாள வேண்டிய அணுகுமுறைகள் என்ன, இப்படியான பல்வேறு சந்தேகங்களையும் நிவர்த்தி செய்வதற்காக தற்போது நமது நிலையத்தில் வேளாண் நேரலை வாயிலாக பதில் தருவதற்காக ஆர்வமுடன் காத்துக்கொண்டிருக்கிறார் ராமநாதச்சன்புதூர் பகுதியைச் சேர்ந்த முன்னோடி விவசாயி ஆர். ஜென்சன் ரோச் அவர்கள். வேளாண் பெருமக்களை, நிகழ்ச்சியை கவனமாக கேளுங்கள், முடிந்தால் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். இப்போது நாம் விவசாயியிடம் பேசுவோம். வணக்கம். வணக்கம். உங்க பகுதியை பற்றி சொல்லுங்க. ராமநாதச்சன்புதூர் அதை சுற்றுவட்டார பகுதிகளை வேளாண் ரீதியா ரொம்ப பெருமிதமா குறிப்பிடுறாங்களே, சொல்லுங்க பாப்போம். எங்க பகுதி இயற்கையாகவே மிகவும் செழிப்பான ஒரு பகுதி. நம்ம பேச்சு போற தண்ணி தோவாள சேனல் வழியா எங்க ஊரை கடந்து போறதுனால எங்களுக்கு நீர்வளம் மிக அதிகமா இருக்கு. இப்ப நம்ம ஒரு கிணறோ இல்ல ஒரு போர்வெல்ல போட்டா நமக்கு கண்டிப்பா தண்ணி 24 மணி நேரமும் கிடைக்கக்கூடிய வசதி நமக்கு இருக்கு. கடைக்கோடியா இருந்தாலும் கூட அந்த வசதி இருக்குங்கிறீங்க. கண்டிப்பா. ரெண்டாவது, எங்க பகுதி விவசாயிகள் மிகச்சிறந்த உழைப்பாளிகள். அவர்கள் மற்ற பகுதிகளை விட சிறந்த உழைப்பை கொடுக்கின்ற ஆர்வமுள்ள நபர்களாக இருக்கிறதுனால எங்க பகுதியில் விவசாயம் மிகவும் செழிப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. சரி, இப்போ நான் சிறு பையனா இருக்கக்கூடிய ஒரு நிலையில எங்க பகுதியில் உள்ளவங்கெல்லாம் சொல்லுவாங்க, பெரிய பெரிய விவசாயிகள்லாம், எனக்கு ராமநாதச்சன்புதூர் மலையோரமா ஒரு 12 ஏக்கர் இருக்குது, இப்படி ஒரு தடவை சொல்றாரு அப்படின்னு பார்த்தா 4 விவசாயிகள் 5 விவசாயிகள் அன்னைக்கு பண்ணையார் தோரணையில் இருந்தவங்கெல்லாம் குறிப்பிடக்கூடியதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். என்ன காரணம்? அந்த பகுதியில் நிலம் வாங்கக்கூடிய அளவுக்கு எல்லாம் இந்த தண்ணி செழிப்பும் அங்க விவசாய தொழிலாளர்கள் அதிகப்படியாக கிடைக்கின்ற காரணத்தினாலதான் எல்லாரும் அந்த இடத்தை தேர்ந்தெடுத்து விவசாயம் பண்ணாங்க. நீங்க எப்படி இந்த பக்கம் வேளாண்மை அப்படிங்கிற ரீதியில வர்றதுக்கு? இது எங்க பரம்பரையாவே நாங்க விவசாய குடும்பத்தை சார்ந்தோம். எங்க அப்பா, தாத்தா, அவங்க முன்னோர்ல இருந்து நாங்க அந்த பகுதிகளில் விவசாயம் சார்ந்த தொழில தான் இருந்துட்டு வரோம். எங்களுக்கு பரம்பரையாவே நிறைய சொத்துக்கள் இருந்ததுனால எனக்கும் அதுல ஒரு ஆர்வம் வந்துட்டு பள்ளி பருவத்துல இருந்து விடுமுறை நாட்கள்ல என்ன தாய் தந்தையோட என்ன தோட்டத்துக்கு போறது, விவசாய நிலங்களுக்கு வெள்ளம் பாய்க்கிறது, மருந்தடிக்கிறது, இந்த பணிகளில் ஈடுபட்டதுனால அந்த ஆர்வத்தோடு இப்பவும் செயல்பட்டு இருக்கு. அப்ப நீங்க சொல்லுக பிரகாரம் சிறுபிள்ளை பிராயத்துல நண்பர்கள் விளையாட கூப்பிட்டாலும் கூட தாத்தா ஒரு வார்த்தை அல்லது அப்பா ஒரு வார்த்தை வேளாண் ரீதியா அந்த வயல்ல போய் வெள்ளத்தை அடைச்சிட்டு வான்னா அதுலதான் ஆர்வம் இருக்குங்கிறீங்க. கண்டிப்பா, எனக்கு அதுல கொஞ்சம் ஆர்வம் அதிகமாவே இருந்துச்சு. சரி, தனிப்பயிர் ஊடுபயிர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதுல எது ஒரு உத்வேகமான உயர்வான வருவாயை கொடுக்குங்கிறீங்க? எப்பவுமே ஊடுபயிர் தான் ஒரு உன்னத வருமானத்தை கொடுக்கணும்னு நாங்க நினைக்கிறேன். எப்படி சொல்றீங்க? இப்ப நம்ம தனிப்பயிர் போட்டா அதோட வருமானத்துக்காக நம்ம காவல் இருக்க வேண்டியது இருக்கு. இப்ப நம்ம தென்னை பயிரை போட்டா அது 3 வருடமோ 5 வருடமோ கழிச்சுதான் அது நமக்கு பலன் தரும். வாழை போட்டா கூட அது கிட்டத்தட்ட 10 to 11 மாசம் கழிச்சுதான் நமக்கு அதுல இருந்து நம்ம ஒரு வருமானத்தை எதிர்பார்க்க வேண்டி இருக்கு. அப்படி ஒரு சூழ்நிலையில நமக்கு இதுக்கு ஊடுபயிரா ஒரு பயர் வகையோ வெள்ளரியோ கொடிப்பயிர்களோ ஏதாவது ஒண்ணு போட்டா நமது அன்றாட செலவுகளுக்கு அதுல இருந்து நமக்கு வருமானம் கிடைச்சுக்கிட்டே இருக்கு. அப்ப நம்ம அந்த வாழையில இருந்து வருமானம் வர்றதுக்கு முன்னாலே நமக்கு தேவையான வருமானத்தை நம்ம இதுல இருந்து பெற்றுக்கிட்டே இருக்கோம். அதனால அந்த வாழை கிடைக்கிறது நமக்கு அது ஒரு உபரி வருமானம் மாதிரியே ஆகிப்போச்சு இந்த ஊடு பயிரனால. அருமையா சொல்றீங்க. முதன்மை பயிருங்கிறது ஒரு நிலையா இருந்தாலும் கூட அந்த முதன்மை பயிரை விட அள்ளி எடுக்கிற மாதிரி உபரி வருமானத்துக்கு ஊடுபயிர்கள் கை கொடுக்குதுங்கிறீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. ஊடுபயிர் மிக சிறந்த லாபத்தை கொடுத்துட்டு. ஊடுபயிர்கள் அப்படிங்கிற ஒரு நுட்பம் ஆதி காலத்திலேயே தாத்தா காலம் அப்பா காலம் அப்பமே உண்டுமா அல்லது இப்பதான் கொஞ்சம் தீவிர ஈடுபாடா? அப்ப இருக்கிறத விட இப்ப விழிப்புணர்வு அதிகமா இருக்கு. நம்ம அப்பா தாத்தா காலத்துல இருந்ததை விட இப்ப மக்களும் ரொம்ப விழிப்புணர்வோட இப்ப நம்ம கீரை சாகுபடி செய்யறோம். அப்ப கீரை சாகுபடி செய்யும் போது மக்கள் நம்ம கிட்ட தோட்டத்துல அதை வாங்கிட்டு போயிடுறாங்க. ஓஹோ. இப்ப நம்ம ஒரு பப்பாளி போட்டிருக்கோம். இப்ப அதுலயும் சில ரகங்கள் ரெட் லேடின்னு ஒரு ரகம் இருக்கு. அது மிக சிறந்த ரகத்தை பார்த்து நம்ம தேர்வு செய்து பயிர் போடும் போது அதை நம்ம பகுதி மக்கள் நம்மகிட்ட நேரடியாவே வாங்கி செல்கிறார்கள்.
சரி, இந்த மாதிரியான ஒரு அதிதீவிர ஈடுபாடு அப்படிங்கிறது முன்னோடி விவசாயிகள் கற்றுத்தந்த பாடமா அல்லது வேளாண் துறை தோட்டக்கலைத்துறை உங்களுக்கு தந்த பயிற்சி அனுபவமா? இதுல வேளாண் துறை தோட்டக்கலை துறை இப்போ மிக முக்கியத்துவம் தர்றாங்க. அவங்களே டைரக்டா நம்மளோட தோட்டத்திற்கு நமக்கு பலவிதமான புது தொழில்நுட்பங்களை நமக்கு தராங்க. இதுக்கு என்ன மருந்து பயன்படுத்தணும், இதுக்கோட விற்பனை வாய்ப்புகள் எப்படி இருக்கு, இனி மத்திய மாநில அரசோட மானியத்தை நம்ம பெறது எப்படி, இப்படி நிறைய வழிகாட்டுதல் இருக்கிறதுனால இது இன்னும் சிறப்பா நாங்க செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். சரி, சாதா என்ன சொல்றாங்க அப்படின்னா வேளாண் ரீதியான ஈடுபாடு அப்படிங்கும் போது அந்த முதலாளி அல்லது அந்த நில உடமஸ்தருடைய உழைப்பு, அந்த குடும்பத்தினுடைய உழைப்பு எந்த அளவில் இருக்கோ அந்த அளவுக்கு தான் பெருமிதமான வருவாய் கிடைக்குங்கிறாங்களே, அது கூட உங்க அனுபவத்துல நிரூபிக்கப்பட்டிருக்கா? அப்படி அது உண்மைதான். எப்பவும் நம்ம வேலையாட்களை நம்பி மட்டுமே நம்ம இருக்கக்கூடாது. அப்படி இல்லாம நம்மளோட சொந்த உழைப்பும் அதுல இருந்தால் தான் கண்டிப்பா அதுல வெற்றி பெற முடியுமே தவிர வேலையாட்களை மட்டும் வைத்து வேலை வாங்கி கொண்டு நாம் ஒரு முதலாளியாக மட்டும் இருப்போம் என்று நினைத்தால் அந்த அளவு சாத்தியப்படாது என்றுதான் நினைக்கிறேன். சரி, இந்த மாதிரியான ஒரு ஈடுபாடு அப்படிங்கிறது ஒரு உரிமையாளர் அப்படிங்கிற அடிப்படையில் உங்களுடைய அணுகுமுறை மட்டும்தானா அல்லது மனைவி குழந்தைகள் இன்னைக்கும் அப்பா கூட எனக்கு உதவிகரமா இருக்காங்க சில நுட்பங்களை சொல்றதுல அப்படிங்கிறீங்களா? இல்ல, நான் விவசாயத்துல ஈடுபடுறதுனால என்னோட மனைவி குழந்தைகளுக்கும் அதில் ஒரு ஆர்வம் இயற்கையாகவே வந்து விடுகிறது. தோட்டத்துக்கு வராங்க கண்டிப்பா. அப்ப நம்ம குழந்தைகள் அப்பா போறாங்க, அப்பா கூட போனோம், ஒரு நேரப்போக்கா கூட வரலாம். சின்ன சின்ன உதவிகள் நமக்கு செய்து தரும்போது அது ஒரு பெரிய உதவியாவே நமக்கு இருக்கு. அவங்களுக்கும் விவசாயத்துல ஒரு ஆர்வமும் ஈடுபாடும் இருக்கு. அப்ப நாமே உற்பத்தி பண்ணும்போது அந்த உணவை நாம் சாப்பிடும் போது மிகவும் கவனமாக மற்ற இயற்கை உரங்களை அதிகம் பயன்படுத்தி இயற்கை பூச்சி விரட்டிகளை பயன்படுத்தி நம்ம இதை பண்றதுனால குழந்தைகளை ரொம்ப ஆர்வமா அதுல ஈடுபடுறாங்க. அருமையா சொல்றீங்க. குழந்தைகளை கூட்டிட்டு போறோம், நம்ம ஒரு கவன சிதறலாம் வேற பக்கத்துல நின்னாலும் கூட ஒரு வெண்டைக்காய் காய்ச்சி கிடக்குது, தக்காளி பழுத்து கிடக்குது அப்படிங்கும் போது குழந்தைகள் பறிச்சு சாப்பிடுறதுல நமக்கு பய உணர்வு வராதுங்கிறீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இரண்டாவது நம்ம சொந்த தோட்டத்துல பறிச்சு சாப்பிட அவங்களுக்கு ஒரு ஆர்வத்தை கொடுக்க முடியும். நீங்க இயற்கையெல்லாம் பயன்படுத்துறீங்க. கண்டிப்பா. சரி, இந்த மாதிரியான அணுகுமுறை இருந்தாலும் கூட உர தேவைக்காக கால்நடைகள் வளர்ப்புல கூட நீங்க ஒரு அதீத ஈடுபாட்டுல இருக்க மாதிரி கேள்விப்பட்டோம். அப்ப ஊடுபயிர் சாகுபடி உயர்வான வருவாய்க்கு வழி கொடுக்குது அப்படிங்கிற தன்மை இருந்தாலும் கூட உர பயன்பாட்டுக்காக என்னென்ன கால்நடைகளை தோட்டத்திலேயே வளர்க்குறீங்க? எப்பவுமே விவசாயத்திற்கு மிக முக்கிய தேவை உரம், அதுவும் இயற்கை உரம். இன்றைய காலகட்டத்தில் இயற்கை உரத்தை பயன்படுத்துறது மிகவும் குறைந்து கொண்டே வருகின்றது. ஆனால் நான் அப்படி இல்லை, நம்ம கிட்ட மாடு இருக்கு, ஆடு இருக்கு, சமீபமாக நிறைய காடை வச்சிருக்கேன். இப்ப நீங்க காடையை பொறுத்த வரைக்கும் காடையில இருந்து நமக்கு ஒரு வருமானம் கிடைச்சிட்டு இருக்கு. காடை என்னன்னா 30 நாள் வளர்த்து நம்ம வருமானம் பெறலாம். ஆனா 30 நாள் வளர்த்து வருமானம் பெறலாங்கிறீங்க. அப்ப குஞ்சு உருவாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு இங்க நம்ம பகுதியிலேயே யாராவது உருவாக்கி தருவாங்களா? இல்ல, நம்ம பகுதிகளில் 1-2 பேர் வைத்திருந்தார்கள். ஆனால் தேவையான குஞ்சுகளை அவர்களால் தர முடியவில்லை. இப்ப பிற மாவட்டங்கள்ல இருந்து மதுரை, கோயம்புத்தூர், சேலம் அங்கிருந்து எங்களுக்கு குஞ்சுகள் வருது. அது மிகவும் பாதுகாப்பான முறையில முட்டையிலிருந்து வெளியே வந்த அன்னைக்கு எங்களை சேர்ந்துடும். என்ன சொல்றீங்க? இது நம்பும்படியா இல்லையே. நீங்க என்ன சொல்றீங்க? முட்டையிலிருந்து வந்த அடுத்த நாளே ஒரு 350 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டருக்கு இந்த பக்கமா வீரியத்தோடு வருதுங்கிறீங்களா? அது எப்படி ஆகும்? அவ்வளவு காட்டமானதா? அது காடை இயற்கையிலே ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டது. மற்ற கோழியோ ஒரு வான்கோழியை எடுத்துக்கிட்டா கூட அதுக்கு மருந்து நிறைய காரியங்கள் நம்ம செய்ய வேண்டியிருக்கு. ஆனா காடைக்கு அப்படி இல்லை. அதோட உணவு நீரும் மட்டுமே கொடுத்தா போதும், அதற்கு எந்த நோயுமே வருவதில்லை. அவ்வளவு நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டது. இந்த காடையை உண்பதால் நமக்கும் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கின்றது. சரி, அங்கிருந்து என்ன மாதிரியான ஒரு பக்குவமான முறையில காடையை எந்த போக்குவரத்து வாயிலா உங்க கைக்கு கிடைக்குது? இல்ல, அவங்க அட்டைப்பெட்டியில போட்டு பஸ்ல போட்டு விட்டுருவாங்க. அது மிகவும் பாதுகாப்பா நம்மள சேர்ந்தோம். ஒரு குஞ்சு கூட அதுல இறந்து போறதுக்குள்ள வாய்ப்பு இல்லை. சரி, இப்ப இந்த இடத்துல உபரி வருமானம் வழி உயர்வான வழியை பெறணும் அப்படிங்கிற அடிப்படையில் வேளாண் ரீதியா சொன்னாலும் கூட இது கூட ஒரு உபரி வருமானத்தை கொடுக்குங்கிற மாதிரி காடை வளர்ப்பு அதுக்கேற்ற இடத்தேர்வு எப்படி இருக்கணும்? ஒரு நெருக்கமான நிலை இருந்தாலும் கூட வளர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா. காடை வளர்ப்புங்கிறது மிக குறைந்த இடம் இருந்தாலே போதும். 100 சதுர அடி இருந்தா 500 காடை நீங்க வளர்க்கலாம். அப்படியா? உங்க வீட்டு மொட்டை மாடியில கூட நீங்க வளர்க்கலாம். அப்படி ஒரு வசதியை கொண்டது காடை. சரி, குடில் அமைப்பு அப்படிங்கும் போது என்ன மாதிரியான ஒரு நுட்பத்தை கையாளணும்? இல்ல, சாதாரணமா குறைந்தது 10 அடி உயரம் இருக்கணும். இது எதற்காகனா இந்த வெயிலோட தாக்கம் கீழே வராம இருக்கிறதுக்கு 10 அடி உயரத்துல போடணும். காற்றோட்டமா இருக்கணும். அதுவே போதுமானது. அதுக்கு எந்த மருந்துகளும் இல்லை.
சரி, இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறைக்கு உங்களுக்கு வித்திட்டது ராமநாதபுரம், மதுரை மாவட்டங்களில் போய் காடை வளர்ப்பாளர்களை சந்தித்து பேசின அனுபவமா, அல்லது பறக்கை கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் பெற்ற பயிற்சியா? இல்ல, நான் பறக்கை கால்நடை ஆராய்ச்சி நிலையத்துல போய் நான் முதல்ல பயிற்சி எடுத்துக்கிட்டேன். அப்படியா? எப்பவுமே ஒரு விஷயத்த பயிற்சியோடு சேர்ந்த முயற்சி இருந்தால்தான் நாம் வெற்றி பெற முடியுமே தவிர முயற்சி மட்டுமே வெற்றி பெறாது. கண்டிப்பா நமக்கு பயிற்சி வேணும். அதுக்கு எனக்கு பறக்கை வெட்டினரி ஆஸ்பத்திரியில ஆராய்ச்சி நிலையத்துல இருந்தவங்க ரொம்ப உதவிகரமா இருந்தாங்க. என்ன ஒரு வழிகாட்டுதல் கொடுப்பாங்க? நுட்ப ரீதியா என்ன சொல்லி கொடுத்தாங்க? முழுக்க முழுக்க எனக்கு ஐடியா தந்ததே அவங்க தான். காடை குஞ்சு எங்க வாங்கணும், அதுக்கு குடியில் எப்படி அமைக்கணும், அதை எப்படி வளர்க்கணும், அனைத்துமே சொல்லி தந்தது அவங்க தான். அந்த பயிற்சினால தான் நான் வெற்றி அடைந்தேன். சரி, ஒரு காடை முதல் நாள் குஞ்சு முட்டையிலிருந்து வந்ததுக்கு பிறகு கொண்டு வரீங்க. எத்தனை நாளுக்குள்ள அதை விற்பனை அப்படிங்கிற நுட்பத்தை கையாளுறீங்க? காசு அப்படிங்கிறது அது ஒரு மிகப்பெரிய லாபகரமா அமையுமா? எப்படி? கண்டிப்பா 28வது நாள் அது விற்பனைக்கு வந்துருது. அந்த ஒரு 2 நாள் 30 நாளைக்குள்ளால நாங்க விற்பனை பண்ணிடுவோம். இதுலயும் நிறைய பேர் வளர்த்துக்கிட்டு இதை வியாபாரிகள்கிட்ட கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அப்படி பண்ணக்கூடாதுங்கிறீங்களா? ஆமா. ஆனா நாங்க என்னன்னா அதிகபட்சமா சில்லறை வியாபாரத்துல வீடுகளுக்கு கொடுக்கற மாதிரி தான் நாங்க திட்டமிட்டு வீடுகள்ல சனிக்கிழமை தவிர அவங்க கிட்ட உங்களுக்கு எத்தனை காடை வேணும்னு சொல்லி கேட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில அவங்களுக்கு கொடுத்துறதுனால நம்ம காடை தரமா இருக்கிறதுனாலையும் அத்தனை பேரும் நம்ம கிட்ட திரும்ப திரும்ப வராங்க. அவங்களோட நண்பர்களுக்கெல்லாம் நம்ம தொலைபேசி நம்பரை கொடுத்து அவங்கள நம்மள கூப்பிடுறாங்க. நம்ம அவங்களோட வீட்டிலே டெலிவரி கொடுக்கணும். அப்போ ரகம் அப்படிங்கிறது கூட காடையில இது முட்டைக்கேத்த காடை இல்லையா? இல்ல, காடை 30 நாளையில நம்ம வெட்டுறதுக்கு கொண்டு போயிடும். 40 நாள் வளர்த்தா அது 40 நாள்லயே முட்டை விடுறதுக்கு தொடங்கிடும். காடை முட்டையினுடைய மருத்துவ ரீதியான பயனை தெரிஞ்சிருக்கீங்களா? அப்படி? ஆமா, காடை முட்டை இன்னைக்கு ஆஸ்மா ஒரு மிகப்பெரிய நோயா இருக்கு. இதுக்கு இயற்கையான ஒரு மருந்து இந்த காடை முட்டைன்னு சொல்றாங்க. அது மருத்துவ ரீதியா நீங்க சொல்றத பார்த்தா ஒரு நிபுணர் மாதிரி சொல்றீங்களா? இது அனுபவ கருத்தா அல்லது நிபுணர்கள் சொன்ன கருத்து? இல்ல, நிபுணர் கருத்து தான். பறக்கை டாக்டர் எங்களுக்கு பாடம் எடுக்கும் போது எங்களுக்கு சொன்ன கருத்து தான் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். வேளாண் பெருமக்களே, இன்றைய வேளாண் நேரலை நிகழ்ச்சியில் உபரி வருமானம் பெற ஊடுபயிர்கள் சாகுபடி குறித்த தகவல்களை நம்மிடையே பரிமாறிக்கொண்டிருக்கிறார் வேளாண் நேரலை வாயிலாக ராமநாயக்கன்புதூர் பகுதியை சேர்ந்த ஆர் ஜென்சன் ரோச் அவர்கள். சரிங்க சார், இந்த மாதிரியான காடை கழிவுகள் அப்படின்னு வரும்போது அந்த கழிவுகளை எப்படி சேகரம் பண்ணுறீங்க? அது எந்த விதத்தில் உங்களுக்கு ஊடுபயிர் சாகுபடிக்கு ஒரு பொருளாதார ரீதியாக கூட உரச்செலவு குறைக்கிற மாதிரி கூட இருக்குது? அப்படி? கண்டிப்பா. இந்த காடையோட எச்சம் நம்ம ஏற்கனவே காடை வளர்க்கும் போது கீழே கதம்பல் தூள் போட்டிருப்போம். அது கூட இந்த காடையோட எச்சமும் சேர்ந்து மிக்ஸ் ஆயிருது. இதை தோட்டத்துக்கு போடும்போது மற்ற உரங்கள் இப்போ ஒரு சாணி போடுறதை விட இந்த காடையோட எச்சத்தை போடும்போது செடிகள் என்ன வீரியமாகவும் சத்துள்ளதாகவும் வருது. அதனால அதோட வளர்ச்சியும் நல்லா இருக்கு. அப்போ கடுகு சேர்த்தாலும் காரம் குறையாது அப்படிங்கிற மாதிரி அந்த உரத்தினுடைய அளவீடு சொல்லி முடியாதுங்கிறீங்க? நிச்சயமா. சரி, அப்புறம் கோழிகள் வளர்ப்பு கூட ஈடுபாடு உண்டுமா? ஆடுகள் வளர்ப்பு உண்டா? ஆமா, கோழிகள்ல நாட்டுக்கோழி நாங்க வளர்த்துட்டு இருக்கிறோம். அதுவும் எல்லாமே அந்த தோட்டத்துல தான்? கண்டிப்பா. தோட்டத்திலே அதுக்காக தனியாட்டு ஏரியா ஒதுக்கி. இல்ல, பொதுவா என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரியான கால்நடைகள், கோழிகள், ஆடுகள், மாடுகள் வளர்க்கக்கூடிய ஒரு நிலையில நம்ம ஊடுபயிர் அப்படிங்கிற தன்மையில அதை மேஞ்சிரும், அது எதிர்பார்த்த லாபம் எடுக்க வழி இல்லைம்பாங்களே. நீங்க வேற தோட்டத்திலேயே வளர்க்குறேன் அப்படிங்கிறீங்க. இப்ப கோழியை பொறுத்த வரைக்கும் தோட்டத்துல நம்ம வளர்க்கறதுனால அங்க இருக்கக்கூடிய புல் அவ்வளோத்தையுமே அது சாப்பிட்டுரும். கீரை பக்கம் போறது இல்லையா? கீரையை நம்ம ஒதுக்கி வச்சுக்கிட வேண்டியதுதான். வலை போட்டு வச்சுக்கிடுவீங்களா? கோழிக்கு கீரை பிடிக்கும், ரெண்டையும் சேர்த்து வளர்க்குற போது சிரமம் தான். அதை நம்ம கீரையை நாம தான் பாதுகாத்துக்கணும். மற்றபடி தென்னை அதுல இல்லைன்னா நம்ம கோழி மேயும் போது அதோட எச்சம் அங்கங்கே விழுந்துரும். அது ஒரு இயற்கை உரம். அதனால அந்த செலவு கூட நமக்கு மிச்சமாகுது. இயற்கையில கோழிக்கு நிறைய தீவனம் கிடைக்குது. சரி, புழு அங்க இருக்கக்கூடிய மற்ற பிற பூச்சிகள் எல்லாம் அது சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துக்குது. புழு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க. விவசாயிகளின் நண்பன் மண்புழுன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா. ஆனா இப்ப உங்க தோட்டத்துல அப்படியே கையை வச்சு லேசா ஒரு கிளறுனா மண்புழு அதிகம் இருக்கும் போலுக்க? நிறைய இருக்கும். நம்ம இயற்கை உரம் அங்க போடுறதுனால அது இந்த கோழி எரு இருக்கக்கூடிய இடத்த நீங்க பாத்தீங்கன்னா நிறைய மண்புழுக்கள் உற்பத்தி ஆகுறதுக்கு அது ஒரு முக்கிய காரணமா இருக்கு. சரி, இந்த மாதிரியான தோட்ட அமைப்புல உள் பக்கமாக தான் நீங்க ஒரு வாழை வச்சிருக்கீங்க அல்லது தென்னை வச்சிருக்கீங்க, அதுக்கு உட்பட்ட இடத்துல தான் ஊடுபயிர் அப்படிங்கிற ஒரு தன்மையா, அல்லது சுற்றி வேலி பயிரா என்னென்ன பயிரை வச்சிருக்கேன் அப்படிங்கிறீங்களா? இல்ல, வேலி பயிரா கூட நம்ம பண்ணலாம். இப்ப வேலியில முருங்கை நட்டிருக்கோம், அகத்தி வச்சிருக்கோம். இது அந்தந்த சீசனுக்கு நமக்கு ஒரு வருமானம் கொடுத்துட்டு இருக்கு. இன்னைக்கு சந்தையில பாத்தீங்கன்னா ஒரு 10 கொத்து அகத்திக்கீரையை வச்சிருந்தாலே 20 ரூபாய்க்கு வித்துட்டு போயிடலாம். தரமானதா இருந்தா மக்கள் நம்மளை தேடி வாங்கிட்டு போயிடுறாங்க. அதனால அதுல ஒரு உபரி வருமானம் வேலி பயிர்லயே நமக்கு கிடைக்கி. 2வது வேலியில
நம்ம பாவக்காய் கொடியை படத்தி விடலாம், கொடிப்பயிர்களை படத்தி விடும்போது அதற்காக தனி எந்த கவனமும் செலவோ உரமோ நம்ம பண்றது இல்ல. ஆனா அதுல இருந்து நமக்கு ஒரு வருமானம் கிடைச்சிட்டு இருக்கு. சரி, இந்த மாதிரியான நுட்பத்தை கையாளுறதுனால ஒரு 12 மாதம் அல்ல 10 மாதத்துல அறுவடைக்கு வரக்கூடிய வாழைத்தார் என்ன மாதிரியான ஒரு உயர்வான தரத்துல வருதுங்கிறீங்க? வாழை 12 மாதம் இல்ல 10ல இருந்து 11 மாதத்துல அறுவடைக்கு வரும்போது நம்ம இந்த ஊடு பயிர் இருக்கிறதுனால தேவையற்ற களைகள் அங்க இருக்கிறது இல்ல. ஒரு மூடாக்கு மாதிரி. ஆமா, இது ஒரு இயற்கை மூடாக்கு நம்ம போடுறதுனால களைகள் அங்க அதிகமா இல்லாததுனால வாழையோட வளர்ச்சியும் அந்த தாரோட அளவும் சாதாரணமா 100 பழம் இருந்ததுன்னா இதுல ஒரு 125 பழம் நமக்கு கிடைக்கக்கூடிய அளவுக்கு வளர்ச்சி அதிகமா இருக்கு. சரி, ஊடுபயிர் அப்படிங்கிற அடிப்படையில தான் வருமானமா, அல்லது வாழையை பொறுத்த அளவுல ஓரளவுக்கு பூ வந்துடுச்சு அதுக்கப்புறமா பக்க கண்ணில் இலையை விட்டு கூட நம்ம வருமாய் பார்க்கலாம் அப்படிங்கிற கண்ணோட்டம் உண்டா? கண்டிப்பா, தார் வந்ததுக்கு அப்புறம் நாங்க பக்க கண்ணா இருக்கிறது இல்ல. அதுல வரக்கூடிய இலையை தனியா குத்தகைக்கு எடுக்கிறதுக்கு வியாபாரிகள் இருக்கிறாங்க. அவங்ககிட்ட கொடுத்து அவங்க ஒரு நல்ல தொகையை நமக்கு தந்துட்டு அவங்க ஒரு 3-4 மாதம் அந்த பக்க கண்ணுல இருந்து இலையை அறுத்துக்கிடுவாங்க. ஊடுபயிர்னால தாய்ப்பயிர் அப்படின்னு சொல்லக்கூடிய வாழையிலேயே தென்னையிலேயோ பிரச்சனைகளை சந்திச்சிருக்கீங்களா? பூச்சிகள்னால, நோய்கள்னால? இல்ல, இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா வாழைக்கு கீழே தான் இந்த பயிர்கள்லாம் இருக்கும். இப்ப நம்ம ஒரு மிளகு நட்டுருக்கோம், இல்ல ஒரு வெள்ளரி போட்டிருக்கோம். என்னன்னா மிளகுன்னு சொல்றது வடமிளகா? ஆமா, கண்டிப்பா வடமிளகுதான் நல்ல லாபகரமான தொழில போயிட்டு இருக்கு. எந்த விதத்துல அது லாபம்ங்கிறீங்க? இப்ப நமக்கு அதுக்குன்னு தனியா நம்ம எந்த செலவுமே பண்ணலையே. இல்ல, சில விவசாயிகளை சந்திச்சு பேட்டி எடுக்கக்கூடிய ஒரு நிலையில என்ன சொல்றாங்க அப்படின்னா, வடமிளகாயை பொறுத்த அளவில் நாங்க திட்டமிட்டு பயிர் செய்யறோம், கேரளாவை கணக்கு பண்ணி பண்றோம், ஓணம் அப்படிங்கிற ஒரு திருவிழாவை கணக்கு பண்ணி நாங்க அறுவடை அப்படிங்கிற நுட்பத்தை கொண்டு வருவதனால அள்ளி எடுக்கிறோம் பணத்தை அப்படிங்கிறாங்களே. நீங்க அந்த மாதிரி ஒரு நுட்பமா அல்லது சாதா உணவகங்களுக்கு அன்றாடம் கொடுக்கக்கூடிய தன்மையில வளர்த்துட்டு வரேங்கிறீங்களா? இப்ப ஓணம் ஒரு சீசன், அது ஒரு வார சீசன், ஒரு வாரம்னாலும் நல்ல காசு பார்க்கலாங்கிறாங்களா? அதை மட்டுமே நம்ம மனசுல வச்சு பயிர் செய்யறது இல்ல. சரி, இப்படி இடை நாட்கள்லயும் பயங்கரமான விலை இருக்கு. அதனால எல்லா சீசன்லயும் நம்ம அந்த பயிர் பண்ணலாம். பயிற்சி அப்படிங்கிறது பறக்கை கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தோடு நிற்கிதா, அல்ல வேளாண் அறிவியல் நிலையத்தில் ஒரு பயிற்சி அல்லது உழவர் பயிற்சி நிலையத்தில் ஒரு பயிற்சி அப்படின்னா ராமநாயச்சன்புதூர் ஜென்சன் ரோச்சிக்கு ஒரு இடம் உண்டுங்கிறீங்களா? கண்டிப்பா, நாங்க வேளாண்மை துறையில இருந்து எங்களை பெங்களூர்ல தம்கூர் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போய் 3 நாள் எங்களை அங்க தங்க வச்சு பயிற்சி கொடுத்தாங்க. அந்த அனுபவத்தை சொல்லுங்க. கண்ட காட்சிகள் மற்ற விவசாயிகள் தெரிஞ்சுக்கிட்டுமா? அங்க பார்த்ததுனால சிலதை என்னுடைய விளைநில பரப்புல செயல்படுத்தினேன், லாபம் பார்த்தேன் அப்படின்னு. அங்க தென்னைக்கு என்னெல்லாம் நம்ம பண்ணலாம், தென்னை மதிப்பு கூட்டுதலை பற்றி தான் எங்களுக்கு அதிகமா பாடம் எடுத்தாங்க. தென்னையில இருந்து நம்ம எண்ணெய் எடுக்கிறது, இப்ப நீராங்கிற பானை எடுக்கிறாங்க, அதை ப்ராசஸ் பண்ணி அதுல இருந்து அவங்க சர்க்கரை எடுக்கிறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கு கத்துத்தரதுக்கு தான் அங்க போனாங்க. அதுக்கப்புறம் திரும்ப 2 நாள் காசர்கோடு கூட்டிட்டு போய் அங்க மரம் ஏறுறதுக்கு சில கருவிகள் இருக்கு, தென்னை மரம் ஏறுறதுக்கு. அந்த கருவிகள் எங்களுக்கு பயிற்சி கொடுத்தாங்க. இன்றைக்கு நமக்கு வேலையாட்கள் பற்றாக்குறையை சமாளிக்கிறதுக்கு அந்த கருவிகளை நாங்க பார்த்து ரொம்ப உதவிகரமா இருந்து. இப்ப நீங்க அதை செயல்பாட்டுக்கு வந்திருக்குது இல்ல, நமக்கு அது இன்னும் கொஞ்சம் பயிற்சி வேணும். ஏன்னா நம்ம ஒரு ஆளு செய்யறது இல்ல, நமக்கு வேலைக்குள்ள ஆட்களுக்கும் அந்த பயிற்சியை கொடுத்தா மட்டும்தான் முடியும். சீக்கிரம் நாங்க பண்ணுவோம். சரி, இந்த மாதிரியான ஊடுபயிர்கள் அப்படிங்கிற தன்மை இருந்தாலும் கூட மகரந்த சேர்க்கைக்கு முக்கிய வழிகாட்டக்கூடிய தேனீக்கள் வளர்ப்பு கூட பெட்டிகள் வைத்து அந்த அனுபவம் எனக்கு இருக்குங்கிறீங்களா, அல்லது இனியாவது ஈடுபாடு காட்டணும் அதுக்கு என்ன பயிற்சிகள் தேவைங்கிறீங்களா? அது ஏற்கனவே நம்ம வீட்டுக்கு தேவையானதுக்கு மட்டும் ஒரு 10 பெட்டி தேனீச்சு வச்சிருக்கிறோம். அது மகரந்த சேர்க்கைக்கும் உதவிகரமா இருக்கு. இருந்தாலும் வணிக ரீதியா தேன் வளர்க்கல, நம்ம வீட்டு அவசியத்துக்காக நம்ம அதுலயும் ஈடுபாடு இருக்கு. கண்டிப்பா அந்த பயிற்சிக்கு போய் 3 நாள் சுற்றுலா மாதிரி போனீங்கல்ல, கண்டுணர் சுற்றுலா மாதிரி, அந்த மாதிரி போகக்கூடிய ஒரு நிலையில் அங்க பார்த்த உடனே உங்களுடைய மன ஓட்டம் எப்படி இருந்தது? உடனடியாக இதை போய் செயல்படுத்தணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்ததா? அப்படி ஆமா, அங்க என்னன்னா இயற்கை உரம் தயாரிச்சாங்க. நம்ம இன்னைக்கு தோட்டத்துல இருக்க ஓலை மட்டை எல்லாமே வீணா போகுது, நம்ம அதை தீய போட்டு பல தோட்டங்கள்ல கொளுத்திட்டு இருக்காங்க. அது ஒரு காலத்துல. ஆனா இப்ப ஈக்கள் எடுத்து நல்ல ஒரு காசு பார்க்கக்கூடிய தன்மை வந்துடுச்சு, தெரியுமா உங்களுக்கு? இல்ல, வெறும் ஈக்கு மட்டும் தான் எடுக்கிறோம், மிச்சம் எல்லாமே வீணா போகுது. மட்டையை வெட்டி நம்ம விறகுக்கு கொஞ்சம் போயிட்டு இருக்கு, மிச்சம் எல்லாம் தோட்டத்துல போட்டு இன்னும் எரிச்சிட்டு தான் இருக்கும். ஓஹோ, அதுக்கு மாற்று வழி இருக்குங்கிறீங்க. ஆனா அங்க என்ன பண்ணாங்கன்னா அதை பவுடர் ஆக்கிட்டாங்க. அதை ஒரு மிஷின்ல போட்டு அதை பவுடர் ஆக்கி அதை ப்ராசஸ் பண்ணி அதை இயற்கை உரமா தயாரிச்சு பழையபடி மரத்துக்கே கொடுக்குறாங்க. அப்படி ஒரு நுட்பத்தை அங்க பார்த்ததுக்கு பிறகு சார், இந்த ஒரு இயந்திரம் எங்க கிடைக்கும் சார்? எங்க மாவட்ட வேளாண் பொறியியல் துறையை அணுகுனா மானியத்தில் கிடைக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு அந்த இடத்துல சந்தேகம் கேட்டீங்களா, அல்லது வந்ததுக்கு பிறகு இங்க வழிகாட்டுல யாராவது சொல்லி கொடுத்தாங்களா? இல்ல, அதுக்கு மானியம் இருக்கு.
ஆனா இங்க இருக்கிறத வந்து டிராக்டர்ல மாட்டி அது பவுடர் ஆக்கக்கூடிய ப்ராசஸா நம்ம மாவட்டத்துல இப்போதைக்கு இருந்துட்டு இருக்கு. இப்ப புதுசா கோயம்புத்தூர்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. அது இன்னும் நமக்கு பயன்பாட்டுக்கு வரல. அது வந்தா ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். வாழையை பொறுத்தளவு ராமநாதன் புதூர் பகுதியில் இன்னும் வாழை ரகத்துல ஈடுபாடு காட்டினா மற்ற பகுதியில ஈடுபாடு காட்டுறதை விட எங்க தாருக்கு இவ்வளவு காசு கிடைக்குது, அந்த ரகம் அப்படி எங்களுக்கு கை கொடுக்குது அப்படின்னு என்ன கருத்து பதிவிடுறீங்க? எங்க பகுதிகளில் ரசகதிலி நிறைய நாங்க போடுறோம். அடுத்ததாக பாளையங்கோட்டை வாழையை நம்ம போடுறோம். ரெண்டு லாபகரமான ஒரு வாழையா நல்ல ஒரு தார் இப்ப எல்லாமே கிலோ கணக்கு தான், நல்ல ஒரு வெயிட்டோடு நமக்கு கிடைக்கும். இந்த ஊடுபயிர்கள் சாகுபடி வழி கூட எனக்கு வருவாய் வருகிறதுனால வாழையிலேயோ தென்னையிலேயோ வருவாய் வருகிறத ஒரு பொருட்டா எடுக்கிறது இல்லை அப்படிங்கிறீங்களா? அப்படி ஆமா, அது வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் 10 மாசத்துக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய ஒரு வருவாய். ஆனா இது அப்படி இல்லை. அன்றாட நம்ம கை செலவுக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய வருவாயிலே அந்த தோட்டத்தோட செலவுகளே நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு போயிடலாங்கிற அளவுக்கு நமக்கு வருமானம் இருக்கு. ஆரம்பத்தில் பேசும்போது கூட சொன்னீங்க கீரை சாகுபடியில் ஈடுபாடு காட்டுறேன், எங்கள் பகுதி விவசாயிகள் அல்லது பெண்கள் வந்து தோட்டத்திலே வந்து கீரையை வாங்கிட்டு போயிடுறாங்க, அவ்வளவு சுவையான கீரையை உற்பத்தி பண்ணுறேன் அப்படின்னு ஒரு கருத்து சொன்னீங்க. அப்போ நீங்கள் கீரை சாகுபடி இனி வேண்டாம், ஓரளவு வாழை வளர்ந்துடுச்சு தென்னை வளர்ந்துடுச்சு அப்படின்னு அதை ஒதுக்கக்கூடிய தன்மை வந்தாலும் கூட அந்த மக்கள் உங்களை விட மாட்டாங்க போட்டிருக்க. கண்டிப்பா அது நம்ம ஒர்க்கா பண்ணும்போது மீண்டும் மீண்டும் அவங்க நம்மளோட தரத்தை பார்த்து அவங்க திரும்ப கேட்கறாங்க. எப்பவுமே அது ஒரு இனலா இருந்தாலுமே அது ஒரு ஊடுபயிர் வளரக்கூடியதான் நம்ம கீரை. அதனால கண்டிப்பா அதை தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்கும். இப்போ வயது என்ன உங்களுக்கு? 46 வயது. நம்ம ஓரளவுக்கு செழிப்பாயிட்டோம் வேளாண் ரீதியா அப்படின்னு வேலையாட்களை நம்பி இருக்கக்கூடிய நிலையா, அல்லது இன்னைக்கும் அதிகாலை வேளையில முழிச்சு போய் மண்வெட்டியால தோட்டத்தை வெட்டி வாங்குறேன் அப்படிங்கிறீங்களா? இல்ல, அதிகப்படியான வேலை இருந்தா மட்டும்தான் வேலையாட்களை நம்ம தேடுறோம். மற்றபடி சின்ன சின்ன வேலைகள், தோட்டத்துக்கு தண்ணி பாய்க்கிறது, அது எல்லாமே நம்ம சொந்தமா பார்த்தா தான் லாபகரமா இருக்க முடியும். நான் தான் முதலாளி அதனால வேலையாளை வச்சு பார்ப்போம்னு சொன்னா அது கண்டிப்பா லாபத்துல கம்மியா தான் இருக்கும். வாழையை பொறுத்தளவில் பாளையங்கோட்டை ரசக்கதலி அப்படின்னு குறிப்பிட்டீங்க. கலந்து போடுறதுனால அது வந்து நோய்கள் பூச்சிகள் தாக்குதல் அந்த மாதிரி பிரளயத்துக்கு வாய்ப்பு இருக்கா, அல்லது தனித்தனியாக கண்டத்தில் தான் போட்டிருக்கிறேன் பூச்சிகள் வராத மாதிரி சில செடி வகைகளை கூட வேலி பயிராக வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறீங்களா? ஆமா, அது நம்ம சேர்த்தே போடலாம். வேலிகள்ல இந்த மஞ்சள் பூக்களை கொண்டு நம்ம மஞ்சள் பூ தரக்கூடிய செடிகளை நடும்போது இந்த பூச்சிகள் அந்த செடிகளுக்கு போயிடுறதுனால தோட்டத்தில் இருக்க வாழைகளுக்கு பெரிய பாதிப்பு இல்லை. கால்நடை கழிவுகள் அந்த உரங்கள் இருக்கு இல்லையா, அது எந்த விதத்துல உங்களுக்கு வந்து லாபகரமா இருக்கு பொருளாதார ரீதியா? நம்ம இப்ப நம்ம கிட்டே அந்த கால்நடை கழிவுகள் கிடைக்கிறதுனால, ஆட்டு கழிவுகள் நம்ம கிட்டே கிடைக்கிறதுனால நம்ம வெளியில இருந்து வாங்கக்கூடிய செலவுகள் மிச்சமாகுது. இப்ப அது வந்து ஒரு பெரிய செலவு. இப்ப விவசாயத்துல ஒரு சாணம் வாங்கணும்னு சொன்னா அது ஒரு மிகப்பெரிய செலவா இருக்கு. அதையும் நம்மளே இருக்கும்போது இந்த வேளாண்மையில இருக்கிற இலைத்தலைகளை அந்த ஆடோ மாடோ சாப்பிட்டுக்கிட்டு அதுல உள்ள கழிவு எடுத்து நம்ம பழையபடி இந்த தோட்டத்துக்கே செலவிச்சிடும். அப்போ அந்த செலவை நம்ம கம்மி பண்றோம். அது போக உங்களுக்கு காடை விற்பனை வெளிக்காசு, கோழி முட்டை வெளிக்காசு, கோழி குஞ்சு விற்பனை வெளிக்காசு, எல்லாத்துலயும் ஒரு ஆர்வம் வேணுங்கிறீங்க இல்லையா? கண்டிப்பா ஆர்வம். ரெண்டாவது பயிற்சி, மிக முக்கியமானது பயிற்சி. சிலர் வந்து பயிற்சி இல்லாம முயற்சியை மட்டும் வச்சிருக்காங்க. பயிற்சியோடு சேர்ந்த முயற்சி தான் வெற்றி தருமே தவிர இல்லைன்னா வெற்றி பெற முடியாது. எல்லாத்துக்கும் அடிப்படை நீர் மேலாண்மை அப்படிங்கிறாங்களே, எப்பவாவது வறட்சியை சந்தித்த நிலைகள் உண்டா, அல்லது எங்க பகுதி செழிப்பான பகுதி தண்ணீருக்கு குறைவில்லைங்கிறீங்களா? இல்ல, எங்க பகுதி மிக செழிப்பான பகுதியா இருந்ததுனால எந்த வறட்சினாலும் எங்க கிணறு போர்வெல்லாம் இது வரைக்கும் தண்ணி வத்தல. அதனால தண்ணீர் பிரச்சனை எங்க பகுதிகளில் நாங்க இதுவரை சந்திக்கல. சரி, இவ்வளவு கஷ்டப்பட்ட இடத்து வாழைத்தாரை உருவாக்குனதுக்கு பிறகு விற்பனை அப்படிங்கறதுல ஏமாந்த பொருளா அல்லது நேரடி விற்பனையா? இல்ல, நாங்க சந்தைக்கு கொடுக்குறோம். இப்ப சமீப காலமா வெளிநாடுகளுக்கு அதிகப்படியா ஏற்றுமதி ஆகுறதுனால வியாபாரிகள் எங்க தோட்டங்கள்ல வந்து அவ்வளவு அழகா உற்பத்தி பண்றீங்க. கண்டிப்பா நல்ல விலை தந்து எங்க தோட்டத்திலே வந்து கொள்முதல் பண்றாங்க. அலைபேசி ஒண்ணு சொல்லாமா? 98 429 50 650 984229506550 இல்லையா? இந்த அலைபேசி வாயிலா காடை வளர்ப்பு சம்பந்தமாகவோ ஊடுபயிர்கள் சம்பந்தமாகவோ ஏதாவது கருத்துக்களை யாராவது சந்தேகம் அப்படிங்கிற அடிப்படையில் அடுத்தடுத்து தொடர்ந்து கேட்டாலும் கூட அவங்களுக்கு பதில் கனிவா இருக்குமா? இப்படி கண்டிப்பா. ஏன்னா நான் எனக்கு பயிற்சிக்கு யாரெல்லாம் அணுகணும்னோ அவங்க என்ன கனிவா தான் நடத்தினாங்க. அவங்க என்னை கனிவாக நடத்தினது மாதிரி நான் என்கிட்ட கேட்கிறவங்களுக்கு கனிவான பதிலை தான் சொல்ல விரும்புறேன். இதுவரை உபரி வருவாய்க்கு ஓடுபயிர்கள் சாகுபடி குறித்து பல்வேறு கருத்துக்களை எடுத்து சொல்லி ஒருபயிர் சாகுபடியை தவிர்த்து பலதரப்பட்ட பயிர்களிலும் நாட்டத்தை அதிகப்படுத்துகையில்
ஒன்றின் தோல்வி பிறப்பயிர் சாகுபடியில் லாபகரமாக அமையும் அப்படிங்கிற மாதிரி கருத்தை பதிவு செய்து எல்லா விவசாயிகளையும் விழிப்படைய செய்திருக்கீங்க. உங்களுக்கு குமரி பண்பலை சார்பாக மனமார்ந்த நன்றி. எனக்கு இந்த வாய்ப்பை தந்த குமரி பண்பலைக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நேயர்கள் இதுவரை உபரி வருமானம் பெற ஊடுபயிர்கள் சாகுபடி வேளாண் நேரலை கேட்டீர்கள். நேரலையில் பங்கேற்றவர் ராமநாதிச்சன்புதூர் ஆர். ஜென்சன் ரோச் அவர்கள். உடன் உரையாடியவர் தேரூர் எஸ். சிவ